வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் நீர்நிலைகளை சீரமைக்க நிதி ஒதுக்கீடு, முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. மெக்கா நெரிசலில் இறந்தோரை அடையாளம் காணும் பணி, தமிழகத்தைச் சேர்ந்த மேலும் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல். சுங்கச்சாவடிகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும், டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், மதுரையில் மு.க. ஸ்டாலின் உறுதி. தமிழகம் முழுவதும் பல்வேறு ஏரிகள், வாய்க்கால்களை சீரமைக்க 321 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிப்பாணை வெளியிட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 65 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபாதை, ஓய்வு அறைகள் மற்றும் சேலம், வேலூர், கோவை, கடலூர், நெல்லை உள்ளிட்ட 7 மாவட்டத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். வண்டலூர், மாம்பாக்கம், கேளம்பாக்கத்தில் 60 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்நிலை பாலம் கட்டப்படும் என்றும் 200 கோடி ரூபாய் செலவில் வண்டலூர் ஒரகடம் சாலை 6 வழிச்சாலையாக மாற்றப்படும் என்றும் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். வண்டலூர் முதல் ஓரகடம் வரையிலான 4 வழிச்சாலை 6 வழிச்சாலையாக மேம்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பணியில் 3.8 கிலோமீட்டர் நீள படப்பை புறவழிச்சாலை உள்ளிட்ட 20 கிலோமீட்டர் நீள சாலை அமைக்கப்படும். இவை 200 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் ஏரிகள், கால்வாய்களை சீரமைக்க 321 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை வட்டம் ராதாகிருஷ்ணன் நகரில் பக்கிங்ஹாம் கால்வாயின் குறுக்கே குடியிருப்பு பகுதிகளை இணைக்கும் விதமாக 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பாலம் அமைக்கப்படும். மதுரையில் 5 கோடி செலவில் விளையாட்டு மையம் அமைக்கப்படும் என்றும் 1140 உதவி பேராசிரியர்கள் நேரடி நியமனம் மூலம் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 5 புதிய பாலிடெக்னிக் கல்லூரிகளும் 5 கல்வியியல் கல்லூரிகளும் தொடங்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். முன்னதாக தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியதும் மெக்காவில் உள்ள மினாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ஹஜ் பயணிகளுக்கு இரங்கல் தெரிவித்து பேரவைத் தலைவர் தனபால் இரங்கல் தீர்மானம் கொண்டு வந்தார். இதையடுத்து உயிரிழந்த ஹஜ் பயணிகளுக்கு பேரவை உறுப்பினர்கள் 2 நிமிட நேரம் அமைதி அஞ்சலி செலுத்தினர். 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக சட்டப்பேரவையில் மின்சாரம், மதுவிலக்கு துறைகளின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெற்றது. இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் நத்தம் ஆர். விஸ்வநாதன், மின் உற்பத்தி நிலையங்களில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணி காரணமாக மின்தடை ஏற்படுவதாக தெரிவித்தார். இதுபற்றிய தகவல்களை தருகிறார் நமது முதுநிலை செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவையில் இன்று மின்சாரம், மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறை ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. விவாதத்திற்கு பின்னர் பதிலுரை வழங்கிய மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், ஏற்கனவே தமிழகத்தில் தொலைநோக்கு திட்டம் 2023 படி மின்சார உற்பத்தியானது 20,000 மெகாவாட் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 23,335 மெகாவாட் மின் உற்பத்திக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும், அதேபோல மின் பகிர்மான கழகத்தில் காலியாக உள்ள 1950 காலி பணியிடங்கள் விரைவில், அதாவது இந்த ஆண்டில் நேரடி நியமனம் மூலமாக நியமிக்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையை பொறுத்தவரை மதுவிலக்கானது அண்டை மாநிலங்கள் அமல்படுத்தப்பட்டால் மட்டுமே தமிழகத்திலும் அமல்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்ற நிலையில் அண்டை மாநிலங்கள் அமல்படுத்தப்படும் போது இங்கு வாய்ப்பு ஏற்படலாம் என்று குறிப்பிட்டதுடன், டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு இந்த ஆண்டும் வழக்கம் போல் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அது செப்டம்பர் மாதம் முதல் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் குறிப்பிட்டுள்ளார். வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து சையது.
மினா நகரில் நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணி முடிவடைய இன்னும் 24 மணி நேரம் ஆகலாம் என சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரக அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவிற்கு இஸ்லாமியர்கள் ஆண்டுதோறும் ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டு உலகின் பல பகுதிகளில் இருந்தும் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் ஹஜ் புனித பயணத்திற்காக மெக்கா வந்துள்ளனர். இதில் இந்தியாவில் இருந்து 1.5 லட்சம் பேர் மெக்கா சென்றுள்ளனர். இவர்கள் மெக்காவில் தொழுகை நடத்திவிட்டு மினா சென்று சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்றனர். அப்போது நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 719 பேர் உயிரிழந்தனர். 800க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். மீட்பு பணிகளும் விபத்தில் பலியானவர்களை அடையாளம் காணும் பணியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மெக்காவில் நேரிட்ட விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர், ஜார்க்கண்டைச் சேர்ந்த 2 பேர், குஜராத்தைச் சேர்ந்த 9 பேர், மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த 1 என 14 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மயிலாடுதுறையை அடுத்த வடகரையைச் சேர்ந்த சம்சுதீன் முகமது இப்ராஹிம், தென்காசியைச் சேர்ந்த மொஹிதீன் பிச்சை, திருச்சியைச் சேர்ந்த ரெமிஜின் உட்பட 3 பேர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தடையாத்தம் மாதர் சைபு தெருவைச் சேர்ந்த கதிர் அகமது என்பவரின் மனைவி சமீம் முனிஷா என்பவர் கடந்த 6ஆம் தேதி மெக்காவுக்கு புனித பயணம் மேற்கொண்டார். நேற்று அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முனிஷா உயிரிழந்ததாக அவருடன் சென்றிருந்த மகன் அப்சல் குடியாத்தத்தில் இருக்கும் தன் உறவினருக்கு தெரிவித்துள்ளார். இறந்தவரின் உடல் அங்கேயே அடக்கம் செய்யப்படும் என்று ஹஜ் கமிட்டி தெரிவித்ததாகவும் முனிஷாவின் உறவினர் ஆரிப் அகமது தெரிவித்துள்ளார். நேற்று மினா மைதானத்தில் சைத்தானுக்கு கல் எறியும் போது கூட்ட நெரிசலில் அவர் இறந்துவிட்டார். இந்த தகவல் வந்து அப்சல் எங்களுக்கு ஃபோன் மூலமாக தெரிவித்தார் மற்றும் ஹஜ் கமிட்டி மூலமாகவும் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சது. அடுத்தது உடல் அடக்கம் செய்கிறதுக்கு ஹஜ் கமிட்டி மூலமாகவும் எம்பசி மூலமாகவும் நாங்கள் அவங்களுக்கு அங்கே அடக்கம் செய்கிறதுக்கு உத்தரவு கொடுத்துட்டோம். நாட்டில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளையும் மத்திய மாநில அரசுகளே ஏற்று நடத்த வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி டாக்டர் பாரிவேந்தர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் ஒவ்வொன்றிலும் மாறுபட்ட அதிக அளவிலான கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக அடிக்கடி குற்றச்சாட்டுகள் எழுவதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், எரிபொருள் விலை மற்றும் உதிரி பாகங்கள் விலை உயர்வு, பணியாளர்கள் ஊதிய உயர்வு என வாகன உரிமையாளர்கள் கடும் நெருக்கடிகளை சந்தித்து வரும் நிலையில் சுங்கச்சாவடிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதால் மேலும் இன்னல்களை எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். 10 ஆண்டுகள் மட்டுமே வசூல் செய்யலாம் என ஒப்பந்தம் இடப்பட்டிருந்தாலும் காலக்கெடு முடிந்தும் பல சுங்கச்சாவடிகள் மூடப்படவில்லை என்றும், சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கப்படும் தொகையை கொண்டு தமிழகத்தில் உள்ள சாலைகளை முறையாக பராமரிப்பது இல்லை என தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்கவும், கட்டணத்தை முறைப்படுத்தவும் ஒழுங்குமுறை ஆணையத்தை உடனடியாக அமைக்க வேண்டுமென டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் நாட்டில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளையும் மத்திய மாநில அரசுகளே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நமக்கு நாமே என்ற விடியல் மீட்பு பயணம் மேற்கொண்டு வரும் ஸ்டாலின் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே நக்கலக்கோட்டையில் ஊர் பஞ்சாயத்து கூடும் இடத்தில் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் முழு மதுவிலக்கு, விவசாய கடன் தள்ளுபடி உட்பட மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து உசிலம்பட்டி பேருந்து நிலையத்திற்கு வந்த ஸ்டாலின் சைக்கிளில் சென்று மக்களை சந்தித்தார். பின்னர் செக்கரூணரணி சோழவந்தான் பகுதிக்கு சென்ற அவர் வாழை விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். 7,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னீங்க, உண்மைதான். அதில் 7,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்றப்போ தேர்தல் அறிக்கிற தந்த உறுதிமொழியது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே அமையும். காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் கவனக்குறைவாக செயல்பட்டதே காந்தியவாதி சசி பெருமாள் உயிரிழப்பிற்கு காரணம் என்று வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். காந்தியவாதி சசி பெருமாள் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி எம்.எம். சுந்தரேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது.
செல்போன் டவரின் மீது ஏறி சசி பெருமாள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர் கையில் வைத்திருந்த கயிறு மூலம் தற்கொலை செய்து கொண்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு மனுதாரர் தரப்பில் ஆஜரான மதிமுக பொதுச் செயலர் வைகோ சசி பெருமாள் மரணம் தற்கொலை இல்லை என்றும் அது கொலை என்றும் குற்றம் சாட்டினார். போராட்டத்தின் போது காவல்துறை சார்பில் பதிவு செய்யப்பட்ட ஒளிப்பதிவுகளை நீதிமன்றம் பார்வையிட வேண்டும் என்றும் வைகோ கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து வழக்கை அக்டோபர் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி சுந்தரேஷ் உத்தரவிட்டார். அந்த ஒரு நல்ல மனிதனுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் ஆடு மாடை கட்டி இழுப்பதைப் போல அவர்கள் கட்டி இழுத்து கொன்று விட்டார்கள். நாங்கள் நீதிமன்றத்தில் என்ன கேட்குறோம்? நீதி விசாரணை வைங்க, எல்லா உண்மையை வெளிவரட்டும், எல்லா வீடியோவும் கரெக்டாக காலையிலிருந்து போடணும். இவங்க சொல்கிற மாதிரி போலீஸ் சொல்கிற மாதிரி ஒன்றுமே நடக்கலை. அப்பட்டமான போய் போலீஸ் தரப்பு சொல்வது. நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டுதான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆன்மீக குருசுவாமி தயானந்த சரஸ்வதியின் உடலடக்கம் ரிஷிகேஷில் உள்ள ஆசிரமத்தில் இன்று நடைபெற்றது. உத்தரகண்ட் மாநிலத்தில் ரிஷிகேஷ் ஆசிரமத்தில் தங்கி ஆன்மீக பணியில் ஈடுபட்டு வந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி நேற்று முன்தினம் இரவு 10:20 மணிக்கு காலமானார். அவருக்கு வயது 85. ஆசிரமத்தில் வைக்கப்பட்டிருந்த அவருடைய உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். தயானந்த சரஸ்வதி சுவாமியின் உடலடக்கம் இன்று ரிஷிகேஷ் ஆசிரமத்தில் நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க பல நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் அவரது உடலின் மீது தெளிக்கப்பட்டது. பின்னர் கங்கை நதியை முன்னோக்கியவாறு அமர்ந்த நிலையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கில் RSS இணை பொதுச் செயலர் தத்ராய விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் அசோக் சிங்கல் உள்பட பலர் கலந்து கொண்டனர். லாரிகள் காலவரம்பற்ற வேலைநிறுத்தம். 7 லட்சம் லாரிகள் இயங்காது என அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நாடு தழுவிய லாரிகள் வேலை நிறுத்தத்தில் தமிழகத்தில் உள்ள 7 லட்சம் லாரிகள் ஓடாது என தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் சண்முகப்பா தெரிவித்துள்ளார். தருமபுரியை அடுத்த தொப்பூரில் உள்ள சுங்கச்சாவடியில் தருமபுரி மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் மாது தலைமையில் கோரிக்கை விளக்க கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சண்முகப்பா, இந்தியாவில் 373 சுங்கச்சாவடிகளில் 62 சுங்கச்சாவடிகள் குறிப்பிட்ட காலக்கெடு முடிந்தும் தொடர்ந்து சுங்கம் வசூலித்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக பலமுறை அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாததால் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் அவர் கூறினார். சுங்கச்சாவடியில் பகல் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம், எந்த பதிலும் வரவில்லை. ஆகையால் தான் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை லாரி உரிமையாளர்கள், பஸ் உரிமையாளர்கள் துவங்கி இருக்கிறார்கள். நாட்டில் இருக்கிற 92 லட்சம் லாரிகள் அக்டோபர் 1ஆம் தேதி காலை 6 மணி முதல் ஓடாது. திண்டுக்கல் மணப்புரம் கோல்டு வங்கியில் கொள்ளையடித்த கொள்ளையர்களின் படம் CCTV கேமராவில் பதிவானதை அடுத்து காவல்துறையினர் 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் உள்ள மணப்புரம் கோல்டு வங்கியில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் 17 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் பேரில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். வங்கியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் கொள்ளையர்களின் படம் பதிவாகியுள்ளது. இதனை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். இதன் மூலம் அவர்கள் தமிழில் பேசியதும் தெரியவந்துள்ளது. இந்த தகவலை கொண்டு காவல்துறையினர் 2வது நாளாக தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் உள்ள குளத்தை தூர்வாரவும் பூங்கா அமைக்கவும் திட்டத்தை கைவிடும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்ட விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் எஸ். பிரபாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் கேரள மாநிலத்தை போல தமிழகத்தில் கள் இறக்கி பதநீர் தயாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். மொடக்குறிச்சி அருகே உள்ள குளத்தை தூர்வாரி 3 TMC தண்ணீரை சேமித்தால் 47 கிராமங்கள் பயன்பெறும் என்று கூறினர். ஆனால் இந்த கோரிக்கை ஏற்கப்படாமல் அங்கு பூங்கா அமைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். இந்த குளத்தை 20 அடி தூர்வாருனா பக்கத்தில் இருக்கிற சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற 47 ஊர்களுடைய கிணறுகள், போர்வெல்கள் வளம் பெறும். இப்போ வந்து பூங்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா சுற்றுவட்டத்தினுடைய தண்ணி இப்போ வரக்கூடிய எல்பிபி சிபிஎஸ் வாட்டரு மழை தண்ணி அல்லது குளத்தை தேங்காமல் எல்லாம் போகிற வெளியே கீழே போயிடும். தருமபுரியில் குடிநீர் வசதி கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை காலி குடங்களுடன் கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சின்னமிட்ட அள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் பலமுறை அரசு அலுவலர்களிடம் முறையிட்டும் போராட்டம் நடத்தியும் குடிநீர் வசதி செய்து தரப்படவில்லை. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றியும் அவர்கள் பகுதிக்கு குடிநீர் வழங்கப்படவில்லை. இதனை வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அரசு அலுவலர்கள் சமாதானம் செய்ததை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. குடிக்கிற தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணி இல்லை. நாங்கள் அவ்வளோ பற்றாக்குறையாக நாங்களும் நீதியை நினச்சி பார்த்தோங்க தலைவர்கிட்ட. அவங்க வந்து நினச்சிட்டா எங்களுக்கு தெரியாது, நீ என்னமோ பண்ணுங்க, மறியலே பண்ணுங்க, என்னமோ பண்ணிக்காமட்டாங்க. மெக்காவில் வரும் ஆண்டுகளில் விபத்து நடக்காமல் இருக்க இந்திய அரசும் ஹஜ் கமிட்டியும் சவுதி அரேபிய அரசிற்கு ஆலோசனை வழங்க வேண்டும் என்று தமிழக இஸ்லாமியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மெக்காவின் மினா நகரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய சென்னை அண்ணா சாலையில் உள்ள மெக்கா பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை இன்று நடைபெற்றது. தொழுகைக்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மக்கா பள்ளிவாசல் தலைமை இமாம் மௌலானா சம்சுதீன், மினா நகரில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்க சவுதி அரேபிய அரசு பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மக்களை முறைப்படி நெறிப்படுத்துவது, கூட்டத்தை கட்டுப்படுத்துவது என்றால் சவுதி அரசாங்கம் தன்னுடைய இராணுவத்தின் மூலமாக, காவல்துறையின் மூலமாக கட்டுப்படுத்தி இருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய 15 வருட அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய கருத்து. அதே நேரத்தில் இந்திய அரசாங்கமும் இந்தியாவினுடைய ஹஜ் கமிட்டியும் அடுத்தடுத்த ஆண்டுகளிலே இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு சவுதி அரசாங்கத்திற்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்க வேண்டும். கடலூரில் அமையவுள்ள சைமா சாயப்பட்டறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வாழ்வாதார இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடலூரில் உள்ள பெரியப்பட்டு கிராமத்தில் சைமா ஜவுளி பூங்கா தொழிற்சாலை அமைக்கப்படுவதாக கூறி சுற்றுவட்டார கிராம மக்களிடமிருந்து சுமார் 600 ஏக்கர் மதிப்பிலான நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. ஆனால் தற்பொழுது சாய தொழிற்சாலைக்கான ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் நிலத்தடி நீர், விவசாயம், கடல் வளங்கள் பாதிக்கப்படுவதுடன் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகிவிடும் என்று அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் தலைமையில் தொழிற்சாலை அமையவுள்ள இடத்தை கிராம மக்கள் முற்றுகையிட முயன்றனர். இதனை அடுத்து 500க்கும் அதிகமானோரை காவல்துறையினர் கைது செய்தனர். சைமா சாயப்பட்டறை எங்கள் பெரியப்பட்டு பகுதிக்கு வந்தால் நிலத்தடி நீர் 5 அடி முதல் கிடைக்கக்கூடிய நிலத்தடி நீர் அதால பாதாளத்துக்கு சென்றுவிடும். மீனவர்கள் வாழ்வாதாரமும் விவசாயிகள் வாழ்வாதாரமுக்காக தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக இந்த சாயத்திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். வெல்லம் தயாரிப்பில் அஸ்கா சர்க்கரை கலக்கப்படுவதை தடுக்க கோரி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் கரும்புடன் முற்றுகையிட்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி ஆற்று கரையோர பகுதிகளான மோகனூரை சுற்றியுள்ள கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. கரும்பில் இருந்து வெல்லம் தயாரிக்க அஸ்கா சர்க்கரை எனும் ரசாயன பொருள் கலக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கரும்பு விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் கரும்புக்கான கொள்முதல் விலை கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் கூறினர். கரும்பு வெல்லம் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை முதலாளிகள் கரும்பு சாற்றிற்கு பதிலாக அஸ்கா சர்க்கரையை கலப்பதால் விவசாயிகள் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான டன் கரும்பு தேங்கி காட்டிலேயே கருகி சாகும் நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் உடனடியாக சரியான நடவடிக்கை எடுத்து இந்த கரும்பு சாற்றிலே அஸ்கா சர்க்கரை கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். புதுச்சேரி அரசு கூட்டுறவு ஆலை வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க கோரி சட்டப்பேரவை வளாகத்தை கரும்பு விவசாயிகள் முற்றுகையிட்டனர். புதுச்சேரி மாநிலம் லிங்காரெட்டிப்பாளையத்தில் அரசுக்கு சொந்தமான கூட்டுறவு ஆலை உள்ளது. சுமார் 18,000 விவசாயிகள் மொத்தம் 6,000 ஏக்கர் நிலப்பரப்பில் கரும்பு பயிரிட்டு இந்த ஆலைக்கு அனுப்புகின்றனர். இதனிடையே நிலுவைத் தொகை 19 கோடி ரூபாயை வழங்க கோரி கரும்பு விவசாயிகள் முழக்கமிட்டபடி சட்டப்பேரவை வளாகத்தை முற்றுகையிட்டனர். இவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். மேலும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் விவசாயிகள் கூறினர். 2 ஆண்டுகளாக கரும்பு விவசாயிகள் வெட்டி அனுப்பிய கரும்புக்கு புதுச்சேரி அரசானது 19 கோடி ரூபாயை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் 18,500 விவசாய குடும்பங்களையும் ஒன்று திரட்டி புதுச்சேரியை சம்பிக்கும் அளவிற்கு மாபெரும் போராட்டத்தில் கரும்பு விவசாயிகள் சங்கம் ஈடுபடும் என்பதை மிகுந்த கண்டனத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாகர்கோவிலில் அறிவியல் இயக்கத்தின் 18வது மாநில மாநாடு இன்று தொடங்கியது. இதில் 400க்கும் அதிகமான அறிவியலாளர்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள
சுங்கான்கடையில் தனியார் பொறியியல் கல்லூரியில் அறிவியல் இயக்க மாநாடு இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் பல்வேறு தலைப்புகளில் கருத்தரங்குகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக பெண்கள் விழிப்புணர்வு, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல் போன்றவை விவாதிக்கப்படுகின்றன. மேலும் கல்வி, அறிவியல் கண்ணோட்டம் மற்றும் இதை சார்ந்துள்ள பிரச்சினைகள் குறித்த தீர்மானங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டு அவற்றை மக்களிடம் கொண்டு செல்ல இருப்பதாகவும் மாநாட்டின் தலைவர் என் மணி கூறியுள்ளார். இந்த மாநாட்டின் வழியாக கல்வி, அறிவியல் கண்ணோட்டம், பிளாஸ்டிக் விழிப்புணர்வு ஆகியவற்றில் இன்றைக்கு நாடு சந்தித்துக் கொண்டிருக்கூடிய பல்வேறு முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய தீர்மானங்கள் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவை விவாதிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 2 ஆண்டுகளில் அவற்றை தீர்மானமாக நிறைவேற்றி தமிழ்நாடு முழுவதும் அவற்றை கொண்டு செல்ல இருக்கிறோம். தென்னாப்பிரிக்காவை எதிர்க்க இந்திய அணி தயார். இந்திய அணி இயக்குநர் ரவி சாஸ்திரி பேச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இந்தோனேஷியாவில் பல பகுதிகளில் நேரிட்ட காட்டுத் தீயால் ஏற்பட்ட கடுமையான புகை மூட்டத்தால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இந்தோனேஷியாவின் கலிமந்தன் நகரை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக காட்டுத் தீ வேகமாக பரவி வருகிறது. தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். ஹெலிகாப்டர் மூலம் தீயை கட்டுப்படுத்த இயலாததால் வீரர்கள் மரக்கிளை வைத்து தீயணைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். கடுமையான புகை மூட்டத்தால் அந்த பகுதிகளில் வசித்து வரும் மக்கள் மூச்சுத் திணறல் மற்றும் சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தீ விபத்து பற்றி இந்தோனேஷிய பேரிடர் மேலாண்மை குழு கண்காணிப்பு மற்றும் விசாரணையில் ஈடுபட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான கிரிக்கெட் தொடருக்கு இந்திய அணி தயாராக உள்ளதாக இந்திய அணியின் இயக்குநர் ரவி சாஸ்திரி கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 7ஆம் தேதி வரை இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற உள்ளது. இரு அணிகளும் 3 20 ஓவர் போட்டிகள், 5 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 4 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளன. இந்த தொடரில் விளையாட இரு அணிகளும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். பெங்களூருவில் இந்திய அணிக்கான ஒரு வார பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய ரவி சாஸ்திரி தற்பொழுது இந்திய அணி வலுவாக இருப்பதாக தெரிவித்தார். தென்னாப்பிரிக்க தொடருக்காக முழுவீச்சில் இந்திய அணி வீரர்கள் தயாராகி வருவதாகவும் அவர் கூறினார். It's a responsibility, it's a challenge which I have never backed away from in anything I've done in life. So this is no exception. It's a brilliant young team. I mean, you've seen their performances over the last year. I don't have to say, you can judge in all formats of the game. And the endeavor will be to keep that consistency going over the next, 8-9 months till we are in charge. 42வது சர்வதேச பிரிட்ஜ் டீம்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நாளை சென்னையில் தொடங்குகிறது. உலக பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் முதன்முறையாக இந்தியாவில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் இந்தியா, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா உட்பட 35 நாடுகளில் இருந்து 660 வீரர்கள் பங்கேற்கின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய இந்திய பிரிட்ஜ் கூட்டமைப்பின் தலைவர் கிருபாகர மூர்த்தி, உலக அளவில் சென்னையில் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் இந்தியா சார்பில் 3 அணியாக 18 வீரர்கள் பங்கேற்கின்றனர் என்றும் இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 வீரர்கள் இடம்பெறுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இருந்து இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணுறது 3 டீம், 18 பேர். அதில் தமிழ்நாட்டில் இருந்து 2 பேர். கார்டு கேம்னா இன்னும் மரியாதை ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம சொசைட்டியில். இங்கே நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, இங்கே மேட்ச் நடக்கிறதுலேயே நீங்கள் வருவீங்க. வந்து இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன 15 நாள் நடக்குது, கொஞ்சம் பப்ளிக்லாம் எப்படி பார்த்தாங்கன்னா அந்த அவர்ஷன் மாறும்னு நம்பிக்கையில் தான் இவ்வளவு செலவு பண்ணி இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இங்கே கொண்டாந்துருக்கோம்.
இனி இன்றைய வானிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெப்பநிலையை பார்க்கலாம். சென்னையில் அதிகளவாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. மதுரை அதிகளவு 37, குறைந்த அளவு 24. கோயம்புத்தூர் அதிகளவு 35, குறைந்த அளவு 23. திருச்சி அதிகளவு 37, குறைந்த அளவு 25. திருநெல்வேலி அதிகளவு 35, குறைந்த அளவு 25. சேலம் அதிகளவு 36, குறைந்த அளவு 26. புதுச்சேரி அதிகளவு 34, குறைந்த அளவு 27. வேலூர் அதிகளவு 35, குறைந்த அளவு 25. உதகை அதிகளவு 24, குறைந்த அளவு 14. கொடைக்கானல் அதிகளவு 20, குறைந்த அளவு 12. இனி நாட்டின் பிற நகரங்களின் வெப்பநிலையை பார்க்கலாம். தில்லி அதிகளவு 33, குறைந்த அளவு 23. மும்பை அதிகளவு 32, குறைந்த அளவு 23. கொல்கத்தா அதிகளவு 30, குறைந்த அளவு 27. ஹைதராபாத் அதிகளவு 36, குறைந்த அளவு 25. பெங்களூருவில் அதிகளவாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் நீர்நிலைகளை சீரமைக்க நிதி ஒதுக்கீடு, முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. மெக்கா நெரிசலில் இறந்தோரை அடையாளம் காணும் பணி, தமிழகத்தைச் சேர்ந்த மேலும் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல். சுங்கச்சாவடிகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும், டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், மதுரையில் மு.க. ஸ்டாலின் உறுதி. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.